வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2026 மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை. இது தமிழ்நாடு இலங்கைக்கான வானிலை அறிக்கை. முதலில் தமிழ்நாட்டு வானிலை அறிக்கையை பார்ப்போம். தமிழ்நாட்டில் தென்மேற்கு காற்று முழுமையாக வடகிழக்காக பயணித்துக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக கணவாய் பகுதிகளில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். செங்கோட்டை கணவாய் பகுதி, ஆரல் வாய்மொழி கணவாய் பகுதி, மேலும் பாலக்காட்டு கணவாய், அதாவது பொள்ளாச்சி கணவாய் பகுதியெல்லாம் வலுவான காற்றாக தென்மேற்கு காற்று பயணித்துக் கொண்டிருக்கிறது கிழக்கு நோக்கி. அதேவேளை தமிழகத்திலும் இன்று வெப்பச்சலனமடையும். காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கே தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவேளை வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். மே 26ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை முழுமையாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் வரக்கூடிய நாட்களில் கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் முன்னேறி வந்து லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் வருகிற நாட்களில் வெப்பச்சலன மழை என்பது கணவாய் பகுதிகளுக்கு முழுமையாக கிடைக்க வாய்ப்பில்லை. உங்கள் மாவட்டத்தில் கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அருகில் உள்ள மாவட்டத்தில் மழை வெப்பச்சலன மழையாக கிடைக்கும். முன்னேறி வந்து வெப்பச்சலன மழை இனி வரக்கூடிய நாட்களில் காற்று பகுதிக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை அரபிக்கடலில் கேரளா வடக்கு பகுதி மேலும் கர்நாடகா தெற்கு பகுதி இணைக்கும் விதமாக இருவேறு தாழ்வு சுழற்சிகள் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு ஒன்று இணைந்து தீவிரமடைந்து வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு கோவா மேலும் மகாராஷ்டிரா இந்த கடற்கரையோரங்களே வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. அதே வழியில் இம்மாத இறுதியில் 27ஆம் தேதிக்கு பிறகு ஒரு தாழ்வு சுழற்சி லட்சத்தீவு அருகே காற்று சுழற்சி உருவாகி அந்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் வருகிற நாட்களில் படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை இன்று காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களுக்கு மழை கிடைக்கும். அதே வழியில் தென்காசி மாவட்டம், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் லேசான சாரல் மழை மேற்கு பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரியில் எப்போது வேண்டாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி தென்மேற்கு பருவமழை போல மழை கிடைக்கும். அதுபோல் கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. திருநெல்வேலி மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி அங்கே ஒரு சில இடங்களில் வெப்பச்சலனை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு பகுதி லேசான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான சாரல் மழையும் கிழக்கு பகுதி இரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மதுரை மாவட்டத்தில் அங்கே இன்று பரவலாக வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் பரவலாகவே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்கள்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை திண்டுக்கல் இந்த மாவட்டத்திலும் இன்று பரவலாகவே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கொடைக்கானல், வால்பாறை இந்த இடங்கள்லாம் எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் தெற்கு பகுதியை பொறுத்தவரை பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், அதே வெளியில் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் வலுவான காற்றாக பயணிக்கும், கிழக்கு நோக்கி பயணிக்கும். அதே வெளியில் மாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேற்கு தொடர்ச்சி மலை, இந்த பாலக்காட்டு கணவாய்களில் மழை பெய்யும் பொழுது முன்னேறி வந்து லேசான மழைப்பொழிவு மேற்கு பகுதி மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் பொள்ளாச்சி மேற்கு பகுதி, உடுமலைப்பேட்டை மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்கும். கிழக்கு பகுதி பெரிய அளவில் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. அதேபோல் தாராபுரம் இந்த இடங்கள் இன்று ஓர் இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று சற்று தீவிரம் மாலை நேரங்கள் குறைந்தால் மட்டுமே தாராபுரத்துக்கு மழை கிடைக்கும். காற்றுக்கு வலுவாக பயணித்தால் தாராபுரத்துக்கு கிழக்கு தான் மழை கிடைக்கும். கரூர் மாவட்டம், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல் இந்த இடங்களாம் இன்று பரவலாக வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி அங்கே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும். அதே வழியில் நீலகிரிக்கு இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. திருப்பூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கும் இன்று அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர்
மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்கள்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. இன்று காற்றுப் பகுதிக்கு பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் லேசான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மற்ற இடங்களுக்கு அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. நாளை மே மாதம் 10ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் வெப்பச்சலன மழை ஆங்கங்கே கிடைக்க வாய்ப்பது. 20, 21, 22 என்று தொடர்ந்து தமிழகத்தில் வெப்பச்சலன மழை இருக்கும். ஆனால் காற்று பகுதிக்கு முன்னேறி வர வாய்ப்பில்லை. வெப்பச்சலன மழை தென்மேற்கு பருவமழை, அதாவது தென்மேற்கு பருவமழை இன்னும் துவங்கவில்லை என்பதால் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெய்யும் மழை லேசான மழைப்பொழிவாக காற்று பகுதிக்கான வாய்ப்பகுதிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை மாத இறுதியில் மே 26ஆம் தேதி துவங்கும் என்பதால் அப்போது கூடுதலான மழைப்பொழிவாக காண வாய்ப்பகுதிகளுக்கெல்லாம் எப்போது வேண்டாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு மழை காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் அங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுவெளியில் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் காண வாய்ப்பகுதிகளில் அதுவெளியில் வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலிலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. தொடர்ந்து 24 மணி நேர காற்றாக வருகிற நாட்களில் அமையும் என்பதால் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இலங்கைக்கான வானிலை அறிக்கை. இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் மேற்கு மாகாணங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, புத்தளம், கண்டி, ரத்னபுரி இந்த இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதே வழியில் வரக்கூடிய நாட்களில் தொடர்ந்து மேற்கு மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும். மாலை நேரங்களில் மட்டுமே உள் மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும். பெரும்பாலும் அம்பாறை, மட்டக்களப்பு, திரிகோணமலை இந்த கிழக்கு கடற்கரையோர மாகாணங்கள், அதே வெளியில் நுவரேலியா, மேலும் பதலை சுட்டு வட்டாரங்கள் இந்த இடங்களுக்கெல்லாம் மாலை நேரங்களில் மழை கிடைக்கும். ஆனால் வருகிற நாட்களில் அனைத்து நாட்களுமே காலை நேரங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வெளியில் கோட்டை, காலி, அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களில் கடல் ஓரங்கள் உள்ள மாகாணங்களுக்கு மழை கிடைத்தாலும் 10 மணிக்கு பிறகு உள் மாகாணங்களுக்கு மழை கிடைக்கும். மாலை நேரங்களில் வெப்பச்சலன மழையாக கிழக்கு மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். அதே வெளியில் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் வருகிற நாட்களில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. அதேபோல் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மாலை நேரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் வவுனியா, அனுராதபுரம், தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல் கண்டி, ரத்னபுரி, நுவரேலியா, அவிச்சவலை இந்த இடங்களாம் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. லேசான மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மேற்கு மாகாணங்களுக்கு அதிகாலையில் மழை கிடைக்கும். காலை நேரங்களில் காலை 10 மணி பிறகு உள் மாகாணங்கள், மாலை நேரங்களில் கிழக்கு மாகாணங்களுக்கு வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மேற்கு மாகாணங்களுக்கு தொடர்ந்து விட்டு மழை இருக்க வாய்ப்புள்ளது. இன்று மே மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நாளை மே மாதம் 20ஆம் தேதி தொடர்ந்து அதிகாலை நேரங்களில் மேற்கு மாகாணங்களுக்கு மழை இருக்கும். சற்று 10 மணிக்கு பிறகு உள் மாகாணங்கள், மாலை நேரங்களில் கிழக்கு மாகாணங்கள் வெப்பச்சலன மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்படி வருகிற நாட்களில் அமையும். ஆனால் மே 24ஆம் தேதியிலிருந்து மேலும் மழைப்பொழிவு தீவிரமடையும். தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது. கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு மாகாணங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. எப்போது வேணும்னாலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மே 24, 25, 26 என்று படிப்படியாக தென்மேற்கு பருவமழை இலங்கையில் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் காற்று மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. காற்று வலுவாக பயணிக்கும். அதிகபட்சம் 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது. தரைக்காற்று. அதேவேளையில் மீனவர்கள் மீன்பிடிக்கவும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். இலங்கைக்கு மேற்கு பகுதி மன்னார் வளைகுடா, மேலும் இலங்கைக்கு தெற்கு பகுதி இந்திய பெருங்கடல், மேலும் கிழக்கு பகுதி தென்மேற்கு வங்கக்கடல், இலங்கை சுற்றியுள்ள இடங்கள் அனைத்து இடங்களுக்குமே காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்கள் மீன்பிடிக்க வருகிற நாட்களில் தொடர்ந்து சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் தரைக்காற்று வருகிற நாட்களில் சற்று வலுவாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இன்று முதல் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்பது இலங்கையை பொறுத்தவரை. அதே வெளியில் வருகிற நாட்களில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை படிப்படியாக தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிலும் மேற்கு மாகாணங்கள், மத்திய மாகாணங்கள், கிழக்கு மாகாணங்கள் வரை முன்னேறி சென்று மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்ப்பது. இப்போது கிழக்கு மாகாணங்களுக்கு வெப்பச்சலன மழை கிடைத்தால் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி சென்று மழை கிடைக்க வைப்பது. ஆனால் யாழ்ப்பாணம் இந்த இடங்களுக்கெல்லாம் மே 26ஆம் தேதிக்கு பிறகு மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இப்போதைக்கு யாழ்ப்பாணம், பருத்தித்துறை, கிளிநொச்சி இந்த இடங்கள்லாம் பெரிய அளவில் மழை இல்லாவிட்டாலும் கிளிநொச்சி, புத்தளம்,
தலைமன்னார், முல்லைத்தீவு, திரிகோணமலை இந்த இடங்கள்லாம் ஒரு 2 நாட்களுக்கு மழை கிடைத்தாலும், அதன் பிறகு மழையின் தீவிரம் குறைந்து மீண்டும் மே 26ஆம் தேதி படிப்படியாக அ கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும். தென்மேற்கு பருவமழை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. உள் மாகாணங்கள் வரை முன்னேறி சென்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்கும். ஆனால் பெரும்பாலும் சிலாபம், கொழும்பு, நீர்கொழும்பு, கண்டி, ரத்தினபுரி, மேலும் கோட்டை, அம்மந்தோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் ஹாலி இந்த இடங்கள்லாம் வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை நல்ல மழைப்பொழிவாக கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். தமிழகத்தில் கணவாய் பகுதியில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். அது வெளியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.